அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 11/9/2024. அஷ்டமி திதி இரவு 11:47 வரை. அதன் பிறகு நவமி திதி சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் இரவு 9:19 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 9:19 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரனும் கேதுவும், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் பேசி தீர்க்க, சகோதர விஷயங்கள் பேச, செங்கல் சூளை பிரிக்க, மருந்துண்ண, மந்திரம் ஜெபிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, முடியாது என்று முடங்கிவிட்டால் அது வேதனை, முடியும் என்று எழுந்துவிட்டால் அது சாதனை. ஆமாங்க, அதனால தாங்க எதுவுமே முடியாது அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. என்னால் முடியும், என்னால் முடிச்சு காட்ட முடியும் அப்படின்னு தைரியமாக எந்த பொறுப்பையும் எந்த சவாலையும் ஏற்றுக்கொண்டு சாதனை படைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மற்றவங்களுக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது யோசனைகள் மனசுக்குள்ளார வரும். முடிக்க முடியாத காரியங்களையும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பேங்க் லோனுக்கும் முயற்சி பண்ணலாம், அதிகாரிகளை சந்திக்கலாம், வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கும் இன்றைய தினம் அரசு அதிகாரிகளை பார்க்கலாம். அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வெற்றி அடையுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும். கடந்த 2-3 நாளாக இருந்து வந்ததுலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் தெம்பாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்திலையும் நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆவேசப்பட்டீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே தடங்களை தாண்டி எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும் நாளாகும். ரிஷபராசிக்காரர்களை, கைத்தொழில் என்ற தண்ணீர் குழாய் இடைவிடாமல் தண்ணீரை வழங்கி கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க பெரியவங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோதான் படிச்சிருந்தாலும், என்னென்னவோ படிச்சிருந்தாலும், வெளிநாடு போய் படிச்சிருந்தாலும்
குடும்பத் தொழிலை குலத்தொழிலை மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்காக எல்லா வகையிலும் உதவக்கூடிய வகையில் சூரியனும் புதனும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. புதாதித்ய யோகம் இருக்குது. அதனால் வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறது, ஒரு ரூம் கட்டுறது அல்லது ஒரு தளம் அமைக்கிறது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் பழைய இடத்த வீட்டை கொடுத்துட்டு புது இடம் புது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண் பார்வையை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளார குரு இருக்கிறதுனால கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகும். அதனால் நம்முடைய பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்றதும் ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக ராகு உட்கார்ந்துருக்கார். அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. ராசியில் குரு இருந்து ஜென்மகுருவாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு சந்தேகத்தால் ஏதாவது சண்டை வரும். உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு நீங்கள் 2 பேரும் மோதிக்காமல் குடும்பத்தை கொஞ்சம் கவனத்தில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவு உங்களுக்கு லாபம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் புதுசாக அதுவும் முதலீடு செய்யக்கூடாது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, முயற்சி உள்ளவர்களுக்குத்தான் எல்லா கதவுகளும் திறக்கும். ஆமாங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் முடியுது முடியலை, நம்ம முயற்சியை நாம் போட்டுக்கிட்டே இருக்கலாம், நிச்சயமாக அது எப்படி முடியாமல் போகும் அப்படின்னு முயற்சியின் மீது தன்னம்பிக்கை கொண்டு மேலும் மேலும் முயன்று கொண்டே இருப்பவர்கள், முன்னேறி கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களா, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி அவங்கள்ட்ட நீங்கள் கேட்பீங்க. கேட்ட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஏதோ ஒரு சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலான்னு லோனை போட்டு கையில் காசு வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சின்றிருக்கே அப்படிங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால தான் லோன் வாங்குறீங்களா உடனே வீட்டை முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கையில் காசு இருந்தாலே கரையத்தாங்க செய்யும். சூரியனும் புதனும் வலுவாக உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலும் நல்லதும் நடக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா லாபாதிபதி உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அதனால் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். புது பங்குதாரர்களை நீங்கள் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் இன்றைய தினம் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே செலவுகள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க, பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பழைய நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஒருவர் செய்த தவறை மறப்பதுதான் உண்மையான மன்னிப்பாகும். ஆமாங்க, நிறைய பேர் உங்கள்கிட்ட தவறு செய்திருக்கலாம், குற்றம் செய்திருக்கலாம். அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் தாங்க.
எப்படிப்பட்ட தவறுகள் செய்தவர்களாக இருந்தாலும் அவங்க திருந்தறத்துக்கு ஜென்டிலாக ஒரு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் மேலே குரு பகவானின் பார்வை விழுந்து கொண்டு இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு அப்படியே இன்னைக்கு கற்பனையில் மூழ்குவீங்க. சின்ன வயசில் கதை, கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டின்னு நிறைய விஷயங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டு நல்ல பேரெல்லாம் வாங்கியிருக்கீங்க. திடீர்னு அந்த ஞாபகம் எல்லாமே வரும். எப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஆனால் இப்படி ஆயிட்டேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சில நேரங்களில் பெருமூச்சு விடுவீங்க. இந்த வயசில் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா, ஆனால் பிள்ளைங்க கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டு வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள், பழைய வழக்குகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் தீரும். எல்லாத்துக்குமே ஒரு தீர்வும் கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சின்ன சின்னதாக பெரிய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. தெரியாததை தெரியாதுன்னு சொல்லி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறது தான் உங்களுடைய சிறப்பம்சம். அதனால் பல புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எல்லா காரியங்களையும் கஷ்டமாக்கும் ஒரே சாதனம் சோம்பேறித்தனமாகும். ஆமாங்க, அதனால தாங்க சோம்பேறித்தனமாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒரு வேலையில் இறங்கிட்டிங்கன்னா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அதே நினப்பாக இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. அதை முடிச்சுட்டு தான் அப்புறமா கொஞ்சம் ஓய்வெடுக்க ஆரம்பிப்பீங்க. எங்கும் எப்போதும் எந்த வேலையையும் உடனுக்குடன் செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை பற்றிய வீண் பழி, வதந்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே தாங்க இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நாம் நியாயமாக நேர்மையாக நம்ம கடமையை பார்த்துட்டு இருக்கோம், அது யார் வேணாலும் எது வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு இன்றைய தினம் ஒரு முடிவுக்கு வருவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு மரியாதையும் ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சாதுரியமாக, சமயோஜிதமாக பேசி சில காரியங்களை சாதித்து காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, மற்றவங்களுக்கு கமிஷன், புரோக்கரேஜ் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதிக லாபம் கிடைக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி எல்லா வகையிலும் லாபம் உண்டு. உத்தியோகத்திலையும் எல்லா சவாலையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன், முன்கோபம் எல்லாம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கடனை விட்டு எப்போது ஒருவர் வெளியேறுகிறாரோ அப்போதே அவர் பணக்காரராகிறார். ஆமாங்க, மற்றவங்க மாதிரிலாம் கடனை உடனே வாங்கி ஆடம்பரமாக அலம்பலாக வாடுறது, அலட்டிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. உங்கள் பலம் உங்களுக்கு தெரியும், உங்கள் பலவீனமும் உங்களுக்கு தெரியும். அடுத்தவங்க சொல்லி அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் தன் சக்தி என்ன அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய உழைப்பு, சம்பாத்தியம் அதற்கு தகுந்தாற் போல தன் வருமானத்தை வைத்து கொண்டு
கடன்படாமல் வாழக்கூடிய சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சில காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். சுப செய்திகள், நல்ல செய்திகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகி ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசி சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் மனசுக்குள்ளார புது திட்டங்கள் உதயமாகிட்டே இருக்கும். அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இப்போ வந்து கிட்டுதுங்க. வியாபாரத்தில் கூட சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. புதுசாக முதலீடு செய்து வேறு ஏதாவது வியாபாரம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புது பிரான்ச் தொடங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுக்கு அதிகாரிகள் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நீண்டகால தண்டனைக்குரியது மனிதனுடைய நாக்குதான். அதனால் குறைவாக பேசுங்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் யாகாவாராயினும் நாக்காக்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்திருப்பீங்க. எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற சூட்சுமத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பிரபல யோகாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு பகுதியாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய வருங்காலம், சின்ன சின்ன கவலைகள் இருந்து கொண்டு இருக்கும். நம்மளை மாதிரி பிள்ளைங்க ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பாங்களா? இந்த போட்டி உலகத்தில் அவங்கெல்லாம் இதெல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில சந்தேகம் இருக்கும். ஆனால் உங்களை விட உங்கள் பிள்ளைங்க திறமைசாலிகள் அப்படிங்கிறத நீங்களும் உணர்வீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் சிக்கனமாக செய்யுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கும் இன்றைக்கி மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒளிப்படாத கல் சிலையாகுவதில்லை, வழிபடாத வாழ்க்கை வளமாவதில்லை. ஆமாங்க, வலிகளை தாங்கி தாங்கி தாக்கு பிடித்தாதாங்க வாழ்க்கை வளமாகி கொண்டே போகிறது. சின்ன சின்ன வலிக்கெல்லாம் நாம் புறமுதுகு இட்டு ஓடணும்னா நிமிர்ந்து நின்று ஜெயித்து சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் தன் உள் மனசிலேயே பூட்டி வைத்து கொண்டு உதட்டோரம் சிரித்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார தான் சந்திரன் இன்றைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு. கேட்டை நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சின்னதாக கொஞ்சம் டென்ஷன் இருக்கும்.
செரிமான கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்கள், வாயு பதார்த்தங்கள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம்னா அவங்க ஒழுங்காக அதை சரிவர செய்ய மாட்டேங்கிறாங்களே, மறுபடியும் அதை நாம் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து இன்னைக்கு ஆதங்கப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரமும் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். போட்டிகளால் லாபம் குறையும். உத்தியோகத்திலேயும் வேலை சுமை அதிகமாகி கொண்டே போகுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தவறுகள் செய்யும் பொழுது மனசாட்சியை மறந்து விடுகிறோம். ஆனால் தவறுகள் தெரியும் பொழுது மனசாட்சி நம்மை விடுவதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசாட்சிக்கு பயந்து மற்றவர்களுக்கும் பயந்து எங்கும் எப்பொழுதும் நீதி நேர்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. ராசிநாதன் குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால எல்லா வகையிலுமே சின்ன சின்ன அலைச்சல்கள், சின்ன சின்ன செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு விசா கிடைக்குங்க. வெளி மாநில தொடர்புள்ள, வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சனி பகவான் நிபந்தனையற்ற ஆதரவு உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார். அப்படி இருக்கிறதுனால முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி அடையுங்க. ஆனாலும் குரு பகவான் பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் ஒற்றுமை அதிகமாகவே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருந்துருக்குங்க. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் உண்டுங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, போராடி தோற்று போனவரின் வாழ்க்கையை படிப்பினையாக ஏற்றுக்கொள். வெற்றி பெற்றவரின் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள். ஆமாங்க, வெற்றி பெற்றவர்களை விட தோற்று போனவர்கள் எவ்வாறு தோற்றார்கள், எதற்காக அவர்கள் வழுக்கி விழுந்தார்கள், எந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய தவறை செய்தார்கள், இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த இடத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அதை ஒரு படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை ஜாக்கிரதையாக கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. 7.5 சனி இன்னும் விட்டதில்லை. மழை விட்டு தூறல் நின்றுட்டு தான் இருக்குது, போட்டுட்டு தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பாதச்சனியாக இருந்தாலும்
பாடாப்படுத்துது. கால்வலி கழுத்து வலின்னு நடக்கவும் முடியலை அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறீங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்களுடைய ராசி மேலே விடுறதுனால தான் ஏதோ கொஞ்சம் சமாளித்து கொஞ்சம் நம்பிக்கையோட சிரித்த முகத்தோடு நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நல்ல விதத்தில் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வீடு பத்திரம் ஏதாவது வாங்கிறது, பட்டா சிட்டா அடங்கல் வாங்கிறது எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணலாங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் இருக்குது. இன்றைக்கி உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிரித்து மகிழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எதிர்பார்ப்பு எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஏமாற்றமும் குறைவாக இருக்கும். மற்றவங்கள மாதிரியெல்லாம் ரொம்பலாம் நீங்கள் ஆசைப்படவே மாட்டீங்க. உங்கள் ஆசைக்குள்ளார ஒரு நியாயம் இருக்கும், ஒரு தர்மம் இருக்கும். இறைவன் என்னை நல்லா தான் வச்சுருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்களே தவிர அப்படியே வாரி வழித்து எல்லாத்தையும் நாமே எடுத்துக்கணும், எல்லாம் நமக்கு தான், எல்லாத்தையும் நாமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் எல்லோருக்கும் நாம தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க. உங்கள் பொண்ணு அப்படி பாடுறாங்க, உங்கள் பையன் அப்படி படிக்கிறாரு அப்படின்னு பிள்ளைகளை பற்றி எல்லாரும் இன்றைக்கி பெருமையாக பேசுகிறத கேட்டு சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரியவங்க நட்பு கிடைக்கும். அதே மாதிரி விஐபிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் பல மாற்றங்கள் வரும். பெரிய பொறுப்பு பதவிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. உத்தியோகத்தில் சிலர் உங்களை உதாசீனப்படுத்துனாங்க, ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள், திடீர் சந்திப்புகள் உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, துணிந்தவர்களுக்கு வாழ்க்கை ஒரு கரும்பு, பயந்து போனவர்களுக்கு வாழ்க்கை ஒரு வளைக்க முடியாத இரும்பு. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு துணிவே துணை, என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக இருந்து எல்லா காரியங்களிலும் வெற்றியை தொடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எதிரிகளையெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த நீங்கள் துரோகிகளிடம்தான் தோற்று போகிறீங்க. இருந்தாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே புது யோசனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். அது நிறையா இருக்குதுங்க, நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு பணம் வேணும் இல்லைங்களா? அந்த முயற்சியில் பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறது தான் சில நேரங்களில்
தோண மாட்டேங்குது. இருந்தாலும் இன்றைய தினம் பணவரவு உங்களுக்கு உண்டு. வியாபார வகையிலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். காரமான உணவுகள் வேண்டாமேங்க. ஏழரைச்சனையும் தொடங்கி நடந்துன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் சுகர்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது. பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக ஒரு டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் தலை சுத்தல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்காக தான் நாம் ஃபிட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத ப்ரூஃபுக்கு நாம் எதாவது ஒன்று நம்ம மனசுக்கு நாம் அதை சொல்லணும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. உணவு கட்டுப்பாடு இப்போ தேவைப்படுதுங்க. நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்றது அதெல்லாம் இனிமேல் வேண்டாம். ஏன்னா 7:30 சனி தொடங்கிடுச்சா, சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்குறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்னதாக சில சலுகைகள்லாம் கிடைக்கும். உயரதிகாரிகளும் உங்களை பாராட்டி கொஞ்சம் பேசுவாங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால விஐபிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம், பணவரவு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் களைப்பு, சோர்வு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்னைக்கு அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால கால பைரவரை நாம் வழிபட்டோம்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போய்விடும், தீர்ந்து போய்விடுங்க. வளர்வரை அஷ்டமி திதியிலையும் வணங்கினோம்னா முழுமையான ஆத்ம பலம் நமக்கு கிடைக்குங்க. கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலைக்கு அருகிலேயே உள்ள திருவலஞ்சுழி அப்படிங்கிற ஊருங்க. அற்புதமான பழமையான ஊர். அந்த ஊரில் மிக மிக பழமையான தொன்மையான சிவாலயம் அமைஞ்சிருக்குங்க. அங்கே இருக்கிற சிவனுக்கு வலஞ்சுழிநாதர், ஸ்ரீ கபர்தீஸ்வரர், ஸ்ரீ கற்பகநாதேஸ்வரர்னு பல பெயர்கள் உண்டுங்க. அம்பாளுக்கும் ஸ்ரீ பெரியநாயகி, ஸ்ரீ பிருகன்நாயகின்னு பல பெயர்கள் உண்டுங்க. இந்த கோவிலில் வெள்ளை விநாயகர், ஸ்வேத்த விநாயகர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாருங்க. பிரம்மனின் தலையை கொய்த அதாவது பைரவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது. அதை தீர்ப்பதற்காக அவர் இந்த ஆலயத்திலே வந்து கடுந்தவம் செய்கிறார். ஸ்வேத்த விநாயகராகிய தேவேந்திரனுக்கு அருள்பாலித்த அந்த வெள்ளை விநாயகர் இவருக்கு அதாவது கால பைரவருக்கு ஆசீர்வாதம் செய்து பிரம்மகத்தி தோஷத்தையும் இந்த ஆலயத்திலே விடுவிக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய கால பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷமான கால பைரவருங்க. இங்கே இருக்கக்கூடிய விநாயகரும் ரொம்ப ரொம்ப விசேஷமானவருங்க. சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து தோஷம் இருக்குது, ஈசானிய மூலையில் வந்து கழிவறை இருக்குது, குளியலறை இருக்குது அப்படின்னு பல வாஸ்து பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த வாஸ்து தோஷமெல்லாம் விலகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதாவது திருவலஞ்சுழியில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கால பைரவரை கும்பிட்டோம்னா வினைகள் எல்லாமே தீரும். அதாவது தேங்காயை உடைச்சி அந்த மூடியில் 2 மூடியிலையும் நெய் தீபம் ஏற்றினோம்னா வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷ பிரச்சனைகள் அதெல்லாம் விலகி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேருங்க. அதே மாதிரி சிலருக்கெல்லாம் வந்து பொருள்கள்லாம் காணாமல் போயிடும். திடீர்னு கோல்டு காணாமல் போகும். வீட்டில் தான் பத்திரமா இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அது காணாமல் போகும். கோர்ட்டு கேஸுன்னு எப்போ பார்த்தாலும் இல்லைன்னா அலைய வேண்டியதாக இருக்கும். அவங்கெல்லாம் 11 மிளகுகள் எடுத்து ஒரு சிவப்பு துணியில் முடிச்சு போட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு அகலில் நல்லெண்ணெய் விட்டு அந்த முடிச்சு அதுக்குள்ளார போட்டு தீபம் ஏற்றுனா அவங்களுக்கு கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பு எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு அவ்வளோ பெரிய சக்திகள் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி பித்ரு சாபம், பெண் சாபம் இதனால தான் நிறைய பேர் அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலோ சூரியன் கெட்டு போயிருந்தாலோ இந்த 2 சாபங்களும் வர ஆரம்பிக்குங்க. இந்த 2 சாபம் இருந்தாலே முன்னுக்கு வர முடியாதுங்க. இப்படிப்பட்ட இந்த சாபங்கள் தீர்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவரை கும்பிடணும். எப்படி கும்பிடணும்னா பூசணிக்காயை 2ஆக உடைச்சி அதில் இருக்கிற விதைகளை நீக்கி அதில்
நெய் ஊற்றி 2 நெய் தீபம் ஏற்றணும். அது மாதிரி ஏற்றினோம்னா அதாவது பித்ரு சாபம், பெண் சாபம் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு 54 முந்திரி கொட்டைகள் அதில் அதை மாலையாக தொடுத்து இங்கே இருக்கிற பைரவருக்கு சாற்றி தயிர் அபிஷேகம் செய்தால் அழகான அற்புதமான அறிவான சற்புத்திர யோகம் அந்த பாக்கியம் எல்லாமே கிடைக்குதுங்க. அஷ்டமி திதி வளர்பிறையிலையும் வணங்கணும், தேய்பிறையிலையும் வணங்கணும். தேய்பிறையில் மட்டும் வணங்குதல் கூடாது. அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே 11 முறை இங்கே அந்த அஷ்டமி திதி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் 11 முறை இந்த மாதிரி சில வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யணும். அதே மாதிரி காலபைரவரை இங்கே வலம் வந்து வழிபடுவதன் மூலமாகவும் நிறைய நன்மைகள்லாம் சேருதுங்க. அதனால் கும்பகோணம் சுவாமிமலை அருகில் உள்ள திருவலஞ்சுழியில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் சிவாலயத்திலே எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ காலபைரவரை சென்று அஷ்டமி திதி ஞாயிற்றுக்கிழமைகளில் வணங்குவோம். அனைத்து இன்பங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.